Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பீகார் முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்தது. முதலமைச்சராக பதவியேற்ற நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக விருப்பம் தெரிவித்தார். அதன்படி மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட்டு வென்ற அவர் கடந்த வாரம் பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் பீகார் அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாகவும் இதில் பங்கேற்ற பிறகு நிதிஷ்குமார் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் வழங்க உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. புதிய முதலமைச்சராக பாஜகவைச் சேர்ந்தவர் பதவியேற்க உள்ளதாகவும் தெரிகின்றது. இது தொடர்பாக இன்று பிற்பகல் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் நாளைய தினம் புதிய முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.